எங்கு சென்றால் என்னுடைய இந்த பிரச்சனை தீர்ந்து போகும், எங்கு சென்றால் எனக்கு இந்த சமாதானம் கிடைக்கும், எங்கு சென்றால் இந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று மனிதர்கள் அங்கலாய்த்து ஆயனில்லாத ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கே போய் பார்ப்பார்கள், இங்கே போய் பார்ப்பார்கள், அந்த மருத்துவமனைக்கு செல்வார்கள், இந்த மருத்துவமனைக்கு செல்வார்கள், அந்த நபரை சென்று பார்ப்பார்கள். யாரெல்லாமும் பார்த்து ஆலோசனைகளை கேட்டு 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 வாழ்க்கை அலுத்து போய் புளித்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் நம் அருகாமையில் இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்று அந்த மனிதர்களை பார்த்து அவர் பரிவு கொண்டார் என்று பார்க்கிறோம். இப்படி சோர்ந்து போய் காணப்பட்ட மனிதர்களை பார்த்து, வியாதிகளோடும் துன்பங்களோடும் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை பார்த்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிவு கொண்டார், அவர்கள் மீது இரக்கம் கொண்டார். ஐயோ, இத்தனை துன்பப்படுகிறார்கள், இதிலிருந்து விடுதலையாக்க வேண்டுமே என்று அவருக்குள்ளாக ஒரு